பவானி, மங்களகரமான செய்தி. நமது இளவரசி பத்மினி தேவிக்கு நாளை 18வது பிறந்த தின விழா அரண்மனையில் பிரம்மாண்டமான முறையில் கொண்டாடப்படும். அது சமயம் போட்டி விளையாட்டுகள் நடைபெறும். இதில் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். போட்டியில் வெற்றி பெற்ற வீரருக்கு இளவரசியார் வீரவாளை பரிசாக வழங்குவார்கள். எல்லா தேசத்து அரசர்களும் விஜயம் செய்கிறார்கள். நாட்டு மக்களாகிய நீங்களும் ஒருங்கே திரண்டு வந்து விழாவினை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது உதயப்பூர் மகாராணாவின் வேண்டுகோள். வீரத்தார் சிறந்த ராஜபுத்திர மன்னர்களே, எனது அழைப்பிற்கிணங்கி என் செல்வ மகளின் பிறந்த தின விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்களுக்கு எனது நன்றி. டில்லி சக்கரவர்த்தி அலாவுதீன் கில்ஜி அவர்கள் நமது அழைப்பிற்கு மகிழ்ந்து தான் வர முடியாத நிலையில் தனது பிரதிநிதியாக அம்மாபெரும் நாட்டின் தளபதி மாலிக் காபூர் அவர்களை அனுப்பி நம்மை கௌரவித்திருக்கிறார். சிறந்த வீரரும் பாதுஷாவின் வலது கையாக விளங்குபவருமான நமது மதிப்பிற்குரிய மாலிக் காபூர் அவர்களை என் சார்பிலும் உங்களது சார்பிலும் வருக வருக என்று இதயபூர்வமாக வரவேற்கிறேன். மகாராணா, வெற்றி பெற்ற அந்த வீரருடன் போட்டியிட அனுமதி உண்டா? அப்படியா? என்னமோ ஒரு ஆசை. ஏதாவது ஆட்சேபனை இருந்தா வேண்டாம். எனக்கு என்ன ஆட்சேபனை இருக்கிறது? உங்கள் விருப்பப்படியே போட்டியிடலாம். நன்றி மகாராணா. இப்போது டெல்லி சாம்ராஜ்ய தளபதி மாலிக் காபூர் வெற்றி பெற்ற இளவரசர் லட்சுமண சிங்குடன் போட்டியிடுவார். போட்டியில் கலந்து கொள்ள வேறு யாராவது இருக்கிறார்களா? யாருமே இல்லையா? என்ன, நீயா என்னுடன் போட்டியிட போகிறாய்? நானா? அதுவும் உங்களோடவா? என்னுடைய பிரதிநிதி போட்டியிட போகிறார். பிரதிநிதியா? ஆமா. அவன் யார்? மரியாதையாக பேசுங்கள். அவர் யார் என்று கேளுங்கள். சித்தூர் சிப்பாய். சிப்பாய்? என்ன 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 சிரிப்பு? தளபதினு சொல்லி நீங்க தப்பிச்சுக்க பாக்குறீங்களா? இது போட்டி தானே. கௌரவம் கௌரவம் பாக்காதீங்க, சும்மா மோதுங்க. நான் தயார். நாங்களும் தயார். போய் வர சொல்றேன். வெற்றி பெற்ற தளபதி மாலிக் காபூருடன் சித்தூர் சிப்பாய் இப்பொழுது போட்டியிடுவார். சித்தூர் சிப்பாய்க்கு, சித்தூர் சிப்பாய்க்கு, சித்தூர் சிப்பாய்க்கு. வணக்கம் மகாராணா. சபாஷ் சிப்பாய், சபாஷ். பெரிய பெரிய போர்களை நடத்தி வெற்றி பெற்றுள்ள தளபதி மாலிக் காபூரையே போட்டியில் ஜெயித்து விட்டாய். உன் வீரமும் புகழும் மென்மேலும் ஓங்கட்டும். நீ இந்த பரிசுக்கு எல்லா வகையிலும் ஏற்றவன். உனக்கு என் மகள் இப்பொழுது பரிசு வழங்குவாள். பெற்றுக்கொள். நன்றி மகாராணா. வீரவாள், இதை என்னால் மறக்க முடியாது இளவரசி.
இளவரசி, இளவரசி, பால், பழங்கள் வேண்டாமடி. என்னம்மா இது? பாலும் வேண்டாங்கிறீங்க, பழமும் வேண்டாங்கிறீங்க, வேற என்னதான் வேணும்? தனிமைதான் வேண்டும். ஓ ரஞ்சிதா, என்னம்மா? இன்று போட்டியில் வெற்றி பெற்றானே சித்தூர் நாட்டு சிப்பாய், அவனை பற்றி நீ என்னடி நினைக்கிறாய்? ஏதோ வீரமா சண்டை போட்டு ஜெயிச்சான், அதோட பார்க்கவும் அழகா இருந்தான். போடி வயடி, இதையா நான் கேட்டேன்? அப்போ நீங்க என்னம்மா நினைக்கிறீங்க? அவன் பொல்லாதவனடி, குறும்புக்காரனும் கூட. என்னிடமிருந்து வீரத்தின் பரிசாக வெற்றி வாளை பெற்ற போது என் கரங்களையும் பற்றி விட்டான். பிறகு என்னை கண்டு குறும்பாகவும் சிரித்து விட்டானடி. அப்போ நீங்க என்னம்மா செய்தீங்க? நான் என்ன செய்ய, நானே தலை குனிந்தேன். அப்ப அவன் உண்மையிலே பெரிய ஆளுதாம்மா. ரஞ்சிதம், கல்யாணமாகாத ஒரு கன்னி பெண்ணின் கையை தொடுவது தவறுதானே? ஐயோ, அது பெரிய தவறாச்சே. அப்படியானால் இந்த பெரிய தவறை செய்த சிப்பாயை சந்தித்து நான் பழிக்கு பழி வாங்க வேண்டும். பழிக்கு பழியா? அப்படின்னா நீங்க மறுபடியும் அவனை சந்திச்சு அவனை பார்த்து சிரிச்சு அவன் கையை பிடிச்சு போடி பொல்லாதவளை. புரிஞ்சு போச்சுமா, புரிஞ்சு போச்சு. கவர்ந்தாய் நீ, எழில் ஊற்றாகவே இளங்காற்றாகவே இன்பம் மூட்டும் ரூபவாணி. ஓஹோ நிலாராணி, உள்ளமே கவர்ந்தாய் நீ, எழில் ஊற்றாகவே இளங்காற்றாகவே இன்பம் மூட்டும் ரூபவாணி. ஓடையில் அல்லியை போலே நீந்தும் பெண் அன்னமே, நீல ஓடையில் அல்லியை போலே நீந்தும் பெண் அன்னமே, உனை சூழும் எண்ணிலா உனை சூழும் எண்ணிலா தாரகை எல்லாம் தோழி மாதர் தாமோ, உனை சூழும் எண்ணிலா தாரகை எல்லாம் தோழி மாதர் தாமோ, உலகம் யாவுமே உன்னாசையாலே, உலகம் யாவுமே உன்னாசையாலே உள்ளம் சுழன்றாடுதே. ஓஹோ நிலாராணி, உள்ளமே கவர்ந்தாய், எழில் ஊற்றாகவே இளங்காற்றாகவே இன்பம் மூட்டும் ரூபவாணி. புதுமை ஒளி வெள்ளமா பூலோகமெங்குமே பொழிகின்ற அமுத மழையே,
புதுமை ஒளி வெள்ளமாய் பூலோகமெங்குமே பொழிகின்ற அமுத மழையே, நீ முதலிரவு பெண் போலே முகிலென்ற திரையிலே முகத்தை மறைப்பதேனோ ஏனோ. வானபீதியில் ஊர்வலம் போலே வந்த பெண் தெய்வமே, வானபீதியில் ஊர்வலம் போலே வந்த பெண் தெய்வமே, உனை காணும் என்னையே தன்னொழி என்னும் கைகள் தீண்டலாமோ, அழகின் ஜோதியே உன்னால் என் நெஞ்சில் ஆவல் அலை மோதுவே. ஓ நிலாராணி உள்ளமே கவர்ந்தாய் நீ, எழில் ஊற்றாகவே இளங்காற்றாகவே இன்பமூட்டும் ரூபவாணி. ஓ, தாங்களா? ஆம், உன் இசை என்னை கவர்ந்தது. என் நிலை மறந்து இங்கு வந்தேன். வானத்து சந்திரிகை தான் மையத்தில் வந்தனோ என்று நானும் ஸ்தம்பித்தேன். ஓ, உன் தனிமையை நான் கெடுத்து விட்டேனா? இல்லை இல்லை, அதிலே இனிமையை சேர்த்து விட்டீர்கள். தன்னொழியை பாய்ச்சுகின்ற வெண்ணிலவில் பண்ணிசைத்தேன். கண்ணுக்கு விருந்தாக கலை செல்வமே பெண்ணுருவாய் என்னை நாடி வரும் என்று நான் எண்ணவே இல்லை. இளவரசி, ஒரு வேண்டுகோள். நான் பாடுகிறேன், நீங்கள் ஆடுங்கள். அதை பார்த்து பரவசமடையும் பாக்கியத்தை எனக்கு தாருங்கள். இல்லை, முடியாது. அரசரின் மகள் ஒரு ஆடவன் முன்னால் ஆட மாட்டாள். வருகிறேன். இளவரசி, பாடும் இசையும் ஆடும் கலையும் ஒன்று சேர்ந்தால் தாளங்கள் தவறும், பாதங்கள் பின்னும். ஆகவே அவைகள் ஒன்று சேராது, சேர முடியாது. வழிவிடு சிப்பாய். சிப்பாய், முற்றுகை துவக்கி 7 நாட்கள் ஆகின்றன. இன்னும் கோட்டையை தகர்க்கவில்லை. ஆச்சரியம், பெருத்த அவமானம். மன்னிக்க வேண்டும். நமது படைகள் எவ்வளவோ வீரத்தோடு தான் போர் செய்கிறார்கள். ஆனால் சமாதானம் வேண்டாம். சாதிக்க வேண்டியதை சொல். எதிரிகள் கோட்டை மீது இருந்த கற்களையும் நெருப்பு பந்தங்களையும் வீசி நமக்கு அதிக சேதத்தை உண்டாக்கி விட்டார்கள் ஜெகாம்பரா. அதற்காக முற்றுகை நிறுத்திவிட்ட நாட்டுக்கு புறப்பட வேண்டும் என்கிறாயா? ஜெகாம்பரா, பீம்சிங்கிடம் சமாதானமாக போய்விட்டார். வேதனைகள் தீரும், உங்கள் விருப்பமும் நிறைவேறும். சமாதானமா? அது கோடைத்தனம் அல்லவா? இல்லை ஜெகாம்பரா, அது ராஜதந்திரம். என் திட்டப்படி நடந்தால் வெற்றி நமக்கு. அம்மா, ஒரு வேடிக்கையான சம்பவம் தெரியுமா தங்களுக்கு? என்ன அது? அலாவுதீன் நம்மிடம் போருக்குத்தானே வந்தான். புலி சிறியதானாலும் மலையே தகர்த்து விடும் என்ற பாரர் பாடத்தை அவன் இப்போதுதான் நம்முடைய வீரர்களிடமிருந்து படித்துக் கொண்டு வருகிறான். சித்தூர் சிறிய நகரம், வீரர்களின் எண்ணிக்கை குறைவு. கடலை போல திரண்டு வரும் அவனுடைய சேனையை கண்டதும் தஞ்சம் தஞ்சம் என்று பீம்சிங் கெஞ்சுவான் என்று எதிர்பார்த்த அலாவுதீனுக்கு பெரிய தோல்வி. புற்றீசல் போல் கிளம்பி வந்த அவருடைய படைகளிலே பாதியை நேற்று காணவில்லை. ஆம், நம்முடைய வீரர்களின் வாட்கள் கரகரம் என்று சுழல்வதும் எதிரியின் தலைகள் பொல பொலவென்று உதிர்வதும் கண்கொள்ளா காட்சி அம்மா, கண்கொள்ளா காட்சி. மகனே, உங்களுடைய காலத்தில் சித்தூரின் சிறப்பு உயர்ந்து விட்டது தாயே. பீம்சிங், என்னம்மா இந்த யுத்தம் அவசியமா? நல்ல கேள்வி அம்மா. இது நாடு பிடிக்க நான் ஆசைப்பட்டேனா?
அலாவுதீன் கில்ஜியின் கோட்டையிலே என்னுடைய கொடி பறக்க வேண்டும் என்று நான் விரும்பினேனா? அல்லது சித்தூரின் வீரபூமியிலே ரத்த நீர் பாய்ச்சி வெற்றி கதிர இருக்க கனவு கண்டேனா? தரைகுலைக்கிறான் பகைவன். சரி என்று சவாலை ஏற்றேன். போர் நடக்கிறது. நடக்கட்டும். அப்போது போர் எப்போது முடியும்? அவர்கள் புறமுதுகிட்டு ஓட வேண்டும். வார்த்தையில் அடங்காது, வர்ணிக்க முடியாது. வார்த்தையில் அடங்காது, வர்ணிக்க முடியாது. வார்த்தையில் அடங்காது, வர்ணிக்க முடியாது. வனிதை நின் போல் நீயே பேரேது. நேர்த்திக்கொள் தலை மாதும் மலர் மாதும் மலை மாதும். நேர்த்திக்கொள் தலை மாதும் மலர் மாதும் மலை மாதும். நிகரில்லாத ஜெகன்மோகினி எழில் தரு கண்ணம்மா. நிகரில்லாத ஜெகன்மோகினி எழில் தரு கண்ணம்மா. தெய்வீகமான உன் ரூபம் பார்த்து கொண்டிருந்தாலே போதும். கனியோ கனியின் ரசமோ நின் கானம் கேட்டுக்கொண்டிருந்தாலே போதும். கனியோ கனியின் ரசமோ நின் கானம் கேட்டுக்கொண்டிருந்தாலே போதும். கலைமயில் நீ ஆடும் ஆடலுக்கே தாளம் போட்டுக்கொண்டிருந்தாலே போதும். கலைமயில் நீ ஆடும் ஆடலுக்கே தாளம் போட்டுக்கொண்டிருந்தாலே போதும். மனமது மறவாது, மற்றொன்றை நினையாது. மனமது மறவாது, மற்றொன்றை நினையாது. துணை கொண்டுமே நேசம் பிரியாது, சொந்தம் விலகிடாது. கண்கள் இமையாது பார்த்து கொண்டிருந்தாலே போதும். எந்தன் பக்கத்தில் வைத்தே எப்போதும் உன்னை பார்த்து கொண்டிருந்தாலே போதும். கேட்டுக்கொண்டிருந்தாலே போதும். நிசதா மதனி பனிதமக மதமகரிதா தனிதா நித நிதிசகானம் கேட்டுக்கொண்டிருந்தாலே போதும். தன்னித்து தனிரிகள் ததனி நிரினி மதத கம மத கம்பன்னித்தா நிதமகரி கத்தப்ப தபமகரி கம்ம தனி மதசகானம் கேட்டுக்கொண்டிருந்தாலே போதும். கேட்டுக்கொண்டிருந்தாலே போதும்.
Gamma, Regama, Tani Saga, Pama, Regamata, Kama Parida, Pamagama, Tani, Tani, Tapamaba. இதுவரை என் மகள் இவ்வளவு நேரம் ஆடியதே இல்லை. அப்போது வெற்றி யாருக்கு? இளவரசிக்குத்தான். இளவரசி உண்மையிலேயே இணையற்ற ஆடரசிதான். அவர்கள் இப்படியே ஆடிக்கொண்டே போனால் என்னால் பாட முடியாது மகாராஜா. ஆகையால் நிச்சயமாக வெற்றி இளவரசிக்குத்தான். சிப்பாய், நீ வீரன் மட்டுமல்ல, இன்னிசை புலவனாகவும் இருக்கிறாய். என்ன பரிசு வேண்டுமானாலும் கேள், தருகிறேன். கேட்டு பழக்கமில்லை என்றாலும் தாங்கள் கொடுப்பதாக வாக்களித்து விட்டீர்கள். ஆகையால் நான் கேட்காமல் இருப்பதும் நியாயமில்லை. ஆனால் நான் கேட்பது கிடைக்க வேண்டுமே மகாராஜா. உதயபூர் மன்னன் சொன்னது சொன்னதுதான். எது வேண்டுமானாலும் கேள். மதிப்பரிய மாணிக்கங்கள் வேண்டுமா? அது மண்ணில் புதைந்து கிடப்பவை, எனக்கு அதற்கு. ஏதாவது ஊர் வேண்டுமா? உள்ளதே போதும் என்ற எண்ணம் கொண்டவன் நான் மகாராஜா. சிற்றரசு பதவி? அது அடிமை வாழ்வு, எனக்கு தேவையில்லை. குறைவற்ற செல்வத்தை கொடுக்கட்டுமா? நோயற்ற வாழ்வு வாழ்கிறேன் பிரபு. பிறகு என்னதான் வேண்டும்? சீக்கிரம் சொல். எனக்கு நிலா வேண்டும். உங்களால் கொடுக்க முடியுமா? நிலாவையா? எட்டாத வட்ட நிலாவை கேட்க நான் என்ன முட்டாளா? மகாராஜா, அழகு ததும்பும் உதயபூர் வானிலே பவனி வருகிறது ஒரு நிலா. அது வெள்ளி நிலா. அதே சமயம் உதயபூர் அரண்மனையிலே பவனி வருகிறது ஒரு நிலா. அது தங்க நிலா. அந்த நிலாவை எனக்கு கொடுத்து விடுங்கள் மகாராஜா. என்ன, தங்க நிலாவா? ஆம், தங்க நிலா. இளவரசி பத்மினிதான் உதயபூர் மாளிகையில் ஒளி வீசும் மங்காத தங்க நிலா. அவளைத்தான் பரிசாக கேட்கிறேன். என்ன என்ன சொன்னார்? அக்கிரமம், கிறுக்கன், என்ன வாய் துடுக்கு? ஏன் ஏன் நான் கேட்டது தவறா? தடாகத்திற்கு அழகு தாமரை, மாணிக்க மகுடத்திற்கு அழகு அதன் நடுவே இருக்கும் மரகதக்கல். கலைஞன் நான். ஒரு கலைமயிலை விரும்பியதில் தவறில்லையே. நீச்சனை, என் மகளுக்கேற்றவன் நீயா? கேவலம் ஒரு சிப்பாயா? உதயபூர் மன்னர் ஒரு முறை சொன்னதுதான். உங்கள் வாக்கு தவறக்கூடாது. நீங்கள் தவறினாலும் நான் தவற விடமாட்டேன் மகாராஜா. விடியுங்கள். மீண்டும் சந்திக்கிறேன் இளவரசி.
நாட்களாக என்னை தங்கள் விருந்தினனாக ஏற்றுக்கொண்டு கௌரவித்ததற்கு எனது மனப்பூர்வமான நன்றி அரசே. தளபதியாரே, தங்களின் விஜயம் எனக்கும் என் நாட்டுக்கும் பெருமை அளித்தது. இந்த விஜயத்தினால் டெல்லி சாம்ராஜ்யமும் உதயபூர் நாடும் நேச உறவினால் பிணைக்கப்பட்டதாக நான் உணர்கிறேன். ஆமாம் அரசே, கண்டிப்பாக நமது 2 நாடுகளும் ஐக்கியம் அடைந்து விட்டன. தங்களிடம் சக்கரவர்த்திக்கு தனி அபிமானம். ஆகவேதான் இந்த விழாவிற்கு தன்னுடைய சார்பாக என்னை அனுப்பி வைத்தார். இது எவருக்கும் கிடைக்காத கௌரவம், தெரியுமல்லவா? தெரியும். என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் என் நாட்டு மக்களின் அபிமானத்தையும் சக்கரவர்த்திக்கு தாங்கள் தெரிவிக்க வேண்டும். தவறாமல் தெரிவிக்கிறேன். இதனால் சக்கரவர்த்தி மிக்க மகிழ்ச்சி அடைவார். அரசே, நான் இன்று மாலை புறப்படுகிறேன். தங்களை தகுந்த மரியாதைகளோடு வழி அனுப்ப ஏற்பாடு செய்திருக்கிறேன். தளபதியாரே, தங்கள் மன்னர் பல்லாண்டு வாழட்டும். தங்கள் சாம்ராஜ்யத்தின் கீர்த்தி ஓங்கட்டும். நம் நட்பு நீடூழி நிலைக்கட்டும். உதயபூர் ஜிந்தாபாத். சிப்பாய், எதற்காக கதவை தாளிடுகிறாய்? ஒன்றுமில்லை, யாராவது என்னை பார்த்தால் கைது செய்து விடுவார்கள். ஆகையால் நான் தாளிட்டேன். தயவு செய்து நீ இங்கிருந்து போய்விடு. போய்விடுவதா? அச்சோ, வெளியே போனால் எனக்கு ஆபத்து இளவரசி. நீ உள்ளே இருந்தால் எனக்கு ஆபத்து. கவலைப்படாதீர்கள், நான் ஒரு சிறந்த வீரன். எந்தவித ஆபத்தும் உங்களுக்கு வராமல் நான் பாதுகாப்பேன். சிப்பாய், உன் மனதில் நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? எவ்வளவோ எவ்வளவோ நினைத்துக் கொண்டிருக்கிறேன் இளவரசி. அத்தனையும் சொல்வதென்றால் உங்கள் ஆயுள் முழுவதும் என் அருகிலேயே இருக்க வேண்டி வரும். சிப்பாய்! இளவரசி, இப்படி கோபித்துக் கொள்கிறீர்களே, ஏன் என்னை கோவிலில் இருந்து அழைத்து வந்தீர்கள்? ஐயோ, நான் அழைத்து வந்தேன். நீயாகத்தானே பல்லக்கில் ஏறிக்கொண்டாய். உடனே என்னை பிடித்து உங்கள் சிப்பாய்களிடம் ஒப்படைத்திருக்கலாமே, நீங்கள் ஏன் அதை செய்யவில்லை? ஐயோ பாவம் என்று உன்னிடம் இரக்கம் காட்டினேன். அந்த இரக்கத்தை இன்னும் 2 நாட்கள் காட்டுங்கள் இளவரசி. அதற்குள் நான் 2 நாட்களா? அரசகுமாரியின் அந்தப்புரத்தில் ஒரு ஆடவன் 2 நாட்கள் தங்குவதா? பரவாயில்லை, நீங்கள் திடமாக மன உறுதியோடு இருங்கள். படுப்பதற்கு எனக்கு பஞ்சனை தேவையில்லை. உணவு, பால், பழம் இன்னும் ஏதாவது இருந்தால் போதும். என்ன? நீங்கள் இந்த அறையில் இருந்தால் நான் அந்த அறையில் இருக்கிறேன். நீங்கள் அந்த அறைக்கு வந்தால் நான் இந்த அறைக்கு வந்து விடுகிறேன். பிறகு நீங்கள் இங்கு வந்தால் அது என் படுக்கை அறை. அங்கே போக உனக்கு உரிமை இல்லை. ஐயோ, யாரோ வந்து விட்டார்கள். சிப்பாய்! பயப்படாதீர்கள், போய் பாருங்கள், நான் மறைந்து கொள்கிறேன். அம்மா, தங்களை காண மகாராஜா வருகிறார். அப்பாவா? சரி, நீ போ. சிப்பாய், என்னை பார்க்க என் தந்தை வருகிறாரா? பலே பலே பலே. தயவு செய்து அந்த அறையில் போய் மறைந்து கொள். அந்த அறையிலா? ஐயோ, அது உங்கள் படுக்கை அறை. பரவாயில்லை இல்லை சிப்பாய். இல்லை, அதில் நுழைய கூட எனக்கு உரிமை இல்லை. அதுதான் நான் சொல்கிறேனே. போ சிப்பாய். நீங்களே சொல்லும் போது நான் மறுப்பேனா? வாருங்களப்பா. அம்மா, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச விரும்புகிறேன். அது என்னப்பா அவ்வளவு முக்கியமான விஷயம்? உன்னுடைய பிறந்த நாள் விழாவுக்கு வந்திருந்த அரசகுமார்கள் எல்லோரும் உன் அழகை கண்டு பிரமித்து போயிருக்கிறார்கள். நீ அவர்களில் யாரையாவது தேர்ந்தெடுத்திருந்தால் உன் திருமண விஷயத்தை மற்றவர்களுக்கு தெரிவித்து விடலாம். என்னுடைய பிரச்சனையும் தீரும். அப்பா, என் திருமண விஷயமாக நான் இதுவரை சிந்தித்ததே இல்லை. இதற்குள் எனக்கு எதற்கப்பா திருமணம்? உன்னுடைய திருமணத்தால் அரசியல் சிக்கல்கள் ஏற்பட்டு விடக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். ஆகையால் சரியப்பா, நான் சிந்தித்து சீக்கிரம் முடிவு சொல்கிறேன். நல்லதம்மா, நான் வருகிறேன். ஏனப்பா, அந்த சித்தூர் நாட்டு சிப்பாய் தப்பி விட்டானா? தப்ப விடுவேனா? பிடிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்திருக்கிறேன். பிடிபட்டு விடுவான். நீ எதற்கும் ஜாக்கிரதையாக இருமா. பாய். ஓ, இங்க நின்று கொண்டிருக்கிறாய்? ஆமா, தங்களை பிரிந்து வேறு எங்கு நிற்பேன்? சரி சரி, எனக்கு தொல்லை கொடுத்தது போதும். தயவு செய்து வெளியே போய். மன்னிக்க வேண்டும்.
பசித்தால் சாப்பிட பழ வகைகள், களைப்படைந்தால் உறங்க கண்கவர் மஞ்சம், சலிப்பின்றி ரசிப்பதற்கு ஒரு எழிலுருவம் என் எதிரே. இத்தனையும் துறந்து வெளியேற நான் என்ன பைத்தியமா? சிப்பாய், என்ன உளறுகிறேன்? உணரவில்லை இளவரசி, உணர்ச்சி பரவசத்தால் உருவான வார்த்தைகள் உள்ளத்தின் பிரதிபலிப்பு. இந்த நாட்டின் இளவரசியோடு பேசும் நீ ஒரு சாதாரண சிப்பாய் என்பதை மறந்து விட்டாயா? இதயங்கள் ஒத்து போனால் ஏற்ற தாழ்வு ஏது இளவரசி? சிப்பாய், எனக்கு கோபம் வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? தெரியும். ஏற்கனவே சிவன் பக்கும், அது பார்ப்போரின் மனதை மயக்கும். அது தவிர வேறு என்ன நடக்கும்? இப்போதே சிப்பாய்களை கூப்பிட்டு உன்னை அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். சபாஷ், சீக்கிரம் கூப்பிடுங்கள். அவர்கள் வந்து என்னை கைது செய்யும் வரை நான் இந்த மஞ்சத்திலே படுத்து சற்று களைப்பார்கள். அது என் மஞ்சம். பரவாயில்லை. ஐயோ, தயவு செய்து எழுந்திர ஐயா. கெஞ்சினால் விஞ்சுகிறீர்கள், மிஞ்சினால் கெஞ்சுகிறீர்கள். ஏன் இந்த விந்தை? இது விந்தை அல்ல, நானாக தேடிக்கொண்ட வேதனை. தயவு செய்து கேட்கிறேன், எழுந்திரு சிப்பாய். எழுந்து விடுகிறேன். தயவு செய்து என் கரம் பற்றி என்னை எழுப்பி விடுங்கள். தயங்கினால் காரியம் தடைபடும். சீக்கிரம். இளவரசி, என் மீது கோபமா? ஒரு கன்னி பெண்ணிடம் இப்படி வம்பு செய்தால் கோபம் வராமல் வேற என்ன செய்யும்? மன்னிக்க வேண்டும். உங்கள் மனதை மிகவும் புண்படுத்தி விட்டேன். இனி என்னால் உங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இருக்காது. நில்லுங்கள். இப்போது எங்கே போகிறீர்கள்? எங்கோ போகிறேன். அதை பற்றி உங்களுக்கு ஏன் இவ்வளவு கவலை? சிப்பாய், வெளியே போனா உங்கள் உயிருக்கு ஆபத்து. பரவாயில்லை, உள்ளத்தை நீங்கள் பறித்துக் கொண்டீர்கள், உயிரை உங்கள் தந்தை பறித்துக் கொள்ளப் போகிறார். அவ்வளவுதானே? சிப்பாய், 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 சிப்பாய். என் உத்தரவில்லாமல் நீங்கள் இந்த இடத்திலிருந்து வெளியேற முடியாது. வேண்டாம் இளவரசி, என்னால் தங்களுக்கு எந்த விதமான வேதனையும் வேண்டாம். வேண்டும் சிப்பாய். இன்னும் புரியாத ஒரு இன்ப வேதனையை ஏற்படுத்திவிட்ட நீங்கள் என் சொல்படி நடக்க வேண்டும். இளவரசி, நான் ஒரு சாதாரண சிப்பாய் என்பதை தாங்கள் மறந்து விட்டீர்களா? இதயங்கள் ஒத்து போனால் ஏற்ற தாழ்வுகள் ஏது சிப்பாய்? உண்மையாகத்தான் சொல்லுகிறீர்களா இளவரசி? உணர்ச்சி பரவசத்தால் உருவான வார்த்தைகள், உள்ளத்தின் பிரதிபலிப்பு. இளவரசி, சிப்பாய், ஏன் இப்படி உங்கள் கரம் நடுங்குகிறது? நடுக்கமல்ல, உங்கள் கைப்பட்டதால் ஏற்பட்ட மெய் சிலிர்ப்பு. இளவரசி, நீங்கள் நிறுத்துங்கள். என்னை நீ என்று அழைத்தாலே போதும். அதுவே நம் நெஞ்சங்கள் இணைந்ததற்கு சான்று. உன்னிடமிருந்து வீரவாளை நான் பரிசாக பெற்ற போது பண்பட்ட என் உள்ளத்தில் உன் கண் பட்டது. அன்று நான் கருத்திழந்தேன். அன்றிலிருந்து இன்று வரை காலத்தை எதிர்நோக்கி நானும் பொறுத்திருந்தேன். உண்மையாகவா? உங்களை மறுபடியும் காண வேண்டும் என்ற ஆசை பிறந்தது. கண்ட பிறகு அன்பு பிறந்தது. உங்களோடு பேச வேண்டும் என்ற ஆவல் பிறந்தது. பேசிய பிறகு காதல் பிறந்தது. இல்லை, நாம் இருவரும் ஒருவருக்காகவே ஒருவர் பிறந்தோம் என்ற எண்ணம் பிறந்தது. இளவரசி,